பிள்ளையார் கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையார். அந்த பிள்ளையாரு, அந்த பிள்ளையாரை கேட்டேன். 3 வருஷ காலமாக உன்னுடைய தொழிலெலாம் நஷ்டமும் மனவேதனையும் பெற்றிருக்கும். இப்போதைக்கு உன்னுடைய ட்ரேடர்ஸை நடத்த முடியாத அளவுக்கு வேதனையும், ஒர்க்கர்களை சமாளிக்க முடியாத குறைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. அமைதியாக இருக்கீங்களோ, என்னடா பண்ணுறீங்க? சோபா இருக்கீங்களோ? 5:45 இன்னைக்கு. இப்போ இந்த கடன்லேருந்து காப்பாற்றி தொழிலை நடத்தி தரணும். வேறு என்னப்பா வேணும்? ஆக்கித்தாரேன். நாளை காலைல 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. பௌர்ணமிக்கு அது சரியாயிடும். சந்தோஷமா கால் வந்துட்டு வரலாம். சொட்டரா சட்டரா குடோன் எங்கே இருக்கு? சாமி திருப்பூரில் இருக்குங்க. சூர்யா குமார் இருக்குங்க சாமி. ஒரு குடோன் வந்து முதல்ல வச்சுருந்தது எங்கள் தோட்டத்தில் அவனாசிலே வச்சுங்க சாமி. அங்கே முடியாதனால அந்த குடோனை தான் போய் பார்த்தேன். அந்த குடோனை பார்த்தேன். அதுலேருந்து தெற்கு பக்கம் போனால் ஒரு தெய்வம் குடியிருக்கு. அந்த குடோன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள செய்வன தகடும் மாறுபாடுகள் நடந்ததுனால அந்த இடம் மாற்றப்பட்டு விட்டது. அங்கே தொழிலும் நஷ்டமாயிடுது. இப்போ இருக்க இடத்துல உன்னுடைய ப்ராடக்ட் எல்லாம் சரியான நேரத்தில் விநியோகமாகாத குழப்பம் நடக்குது. அதனால் இவைகளை சீர்திருத்தி வர வச்சு தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? கேட்போம். உடனே கட்டுறோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது குடும்பத்தை பற்றி. அது என்னது? இந்த வருஷம் வேலையும் கிடக்கும், புனிதமான வாழ்வும் புண்ணியமாக இருக்கும். அந்த இடத்துலையே இருக்கட்டும், நான் ஓட வச்சு தரேன். 9ஆம் தேதி என்னை வந்து பார்த்த பிறகு அதுக்கு வேண்டிய விளக்கமும் விடிவும் கிடைக்கும். ஆனந்தமடையுங்கள். காலையிலே வந்துடுங்க. யாகத்தில் கலந்துக்கலாம். வாப்பா பனியன் டிஷர்ட் போடுவியாடா? பனியனாடா? உன் ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, டிஷர்ட் போடுதியா? பின் உன் ப்ராடக்டை பற்றி எதுவும் பேசுனாங்களா? இடையில சரியில்லைன்னு சொன்னாங்களே. கால் வந்துட்டாடா. அதுக்கு டையிங் கலர் மாற்றுவோமா இல்லாட்டி குவாலிட்டியை மாற்றலாமா? அப்படியா? இப்போ இருக்கக்கூடிய வரல் வாங்கிறதுக்கு இதைத்தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே செஞ்சால் சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால் சாமி எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டித்தாங்க. இங்கே கெட்டிக்கார பேல நீ கால் வந்துட்டு வா. அண்ணன் நமச்சிவாயத்தை அட்வைஸ் பண்ணதுக்கு வச்சுக்காங்க. உட்கார். கடன்படாமல் காப்பாற்றித்தரேன். ஊடால ஒரு பொம்பளை வருவா, அவளால் உனக்கு மன இடைஞ்சல் இருக்கும். அதுலேருந்து மீட்டி தந்துடுறேன். வேறு என்னடா வேணும்? ஒரு 15 லட்சம் கையில் வேணும். இப்போ தந்தாச்சு. நல்லா அது. அவனை படிக்க வச்சு தரேன். 9ஆம் தேதி யாகத்துக்கு வந்து சேர்ந்துரு. பதிவு பண்ணிட்டு போ. ஓகே. கர்பதாமிக்கு என் பிள்ளையும் என் சொத்தும் நல்லா ஆகணும்னு ஒரு பெண்ணடியாக கேட்க வந்திருக்கா. திருப்பூர். 1000 போதாது வண்ணக்கிளியே. யாரை பார்க்கணும்? பசங்க எங்கே இருக்காங்க? சிங்கப்பூரில் இருக்குது. இப்போ 3 மாதம் கழிஞ்சா பர்மனெண்ட் முடியும். ஆனால் 3 தடவை செய்யல. கால் வந்துட்டு முன்னால் வாங்க. வெளியே சிரித்து உள்ளே அழுகின்ற உத்தமியே. பார்த்து பாட்டு நல்லா இருக்கா? உலகத்தில் வெளியே நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவளுக்கு என்ன, அவள் பிள்ளை அங்கே இருக்கான் நல்லா இருப்பா அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. கால் வந்துட்டு வா. என்னை யார் என்று எண்ணி என்ன இப்படி பாட்டா பாடுதேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கு, கேட்போம். பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் என்ன செய்யுது? டிரைவர் வேலைக்கு தான் போனேன். அது 10 வருஷம் கழிஞ்சுங்காட்டிக்கு அது கேன்சல் ஆகி இப்போ மறுபடியும் அது புதுசாக
கம்பி கட்டுற வேலையில் தான் இருக்கிறவங்க அந்த பைசா வந்து தான் 3 தடவையும் கட்டி அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக நடந்துடும். ஒரு பொம்பளையால் உன் பிள்ளை ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. அதில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி தரேன். என்ன ஒன்று, இப்போ நிறைய கடன் பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கிய, அதிலேருந்து மீட்டி தந்தா போதுமா? இந்தா எல்லாம் வெட்டி ஆயிடும். அவங்களையும் ஒத்துமையாக வைக்கணும் மக்கள். வார வச்சு தரேன். 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கா திருநீர் ஈஸியாக இருக்கும். வெட்டுவான். கருப்பசாமி திருப்பூர் எல்லையிலிருந்து பெண்ணடியாள் ஒருவன் கேட்க வந்திருக்கிறார். பார் மகளே பார், உன்னை பார் மகளே பார், நீ இல்லாத உலகத்திலே. என்னம்மா வேணும்? திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் சாமி. அவனுக்குள்ள நடத்தி கொடுக்குறேன்னு இருக்கிறீங்க. ஒந்த குடியிலே கையில் கிடைக்க மாட்டேங்குது. அம்மா அம்மானு கூப்பிடுறான். அந்த பொண்ணு கேட்குறேன், இந்த பொண்ணு கேட்குறேன். எந்த பொண்ணும் கையில் கொடுக்கணும், நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். பெண்ணை கொண்டு வந்து தந்துருந்தேன். பையனை மனதை ஒருமைப்படுத்தி தந்து கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன். யாராலும் பாதிக்க மாட்டா, யாவனியில் புண்ணியம் நடக்கும். புள்ள வந்து என்கிட்ட உட்காந்துக்குது. இந்த கல்யாணத்தில் அவனால எனக்கு எந்த இடைஞ்சல் வராது. சந்தோஷமா இருக்கு. பொண்ணு எந்த தலை மீன் சாமி. அடுத்து பேசுவோம். என்னை பார்க்கக்குள்ளே 2 ஜாதகம் வந்துடும். என்னது பார்த்துக்கலாம். சரி. என்னப்பா வழக்கு யாருக்கு இருக்கா திருப்பூரில்? வழக்கு நீதிமன்ற வழக்கு யாருக்கு? என்ன கேஸு உங்களுக்கு? கோர்ட்டில் போட்டிருக்கீங்களா? நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். வீடு நோக்கி ஓடி வந்த அன்னையே. நல்ல காலில் விடலை, கால் விட்டாங்க. ஒன்று 2 3 4 5 6 7 பேர் இயற்கைய. இந்த பக்கம் விநாயகர் அம்மன் இருக்கு. ஏப்பா நீ திருப்பூரில் எந்த இடத்துல இருக்கிற? அப்படியா? ரோட்டில் வலதுபுறத்தில் கருப்பராயம் போன்ற சுவாமிகள் இருக்காங்களா? இடதுபுறத்தில் அம்மாள் விநாயகர்லாம் இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. அதான் கேட்டேன், ஒரு கேள்வி சிம்பிளாக கேட்போமே, ஒரு ஆசை தான். உன்னுடைய வழக்கில் உனக்கு வெற்றி கிடைக்கும். மனக்கவலையை தூர விடு. வேற என்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம் தடங்களாயிட்டே இருக்கும். பையனுடைய கல்யாணத்தை பற்றி 18 நாள் கழித்து என்கிட்ட வந்து பேசு. என்ன வெற்றியாகுதே, வழக்கில் ஜெயிச்சுட்டாரு. இந்த நல்லா இருப்பா. கருப்பசாமிக்கு ஒரு பத்திரத்தை மீட்டி தரேன். நீதிமன்றத்துக்கு போய் நீ மாட்டிக்கிடாத அளவுக்கு உனக்கு வழிவகுத்து தரேன்ப்பா. இந்தா சிக்கல் இல்லை, சிந்தனை இருப்பாய். ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கும். ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை பொய் சொல்லுத. வாழ்க்கையில் கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். வா. என்னப்பா ரொம்ப கிறங்கி போய் வாரிய சாமி வருதா? என்ன சாமி அது? இவனுக்கு யார் கூட வந்திருக்கா? என்னது வர மாட்டேக்கு? சாமிக்கு வாய் திறக்க மாட்டேக்கு. அப்படி ஒரு சாமி இந்த உலகத்துக்கு தேவையா? கால் வந்துட்டு வா. ஏன் விளையாச்சிருக்க? ஜபா அருள். வரக்கூடிய சாமி வாய் திறந்து 4 பேருக்கு நல்லதை சொல்லணும். சும்மா உடம்புல ஒரு உணர்ச்சி ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருந்தால் என்னை எல்லாரும் பொய் சாமின்னு சொல்லுதாங்க. அப்போ நான் சாமி ஆடி எதுக்கு? ஒன்று. அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய இந்த சாமி அருளை வச்சு நல்லது கெட்டது சொல்லி இந்த சாமிக்கு புகழையும் சேர்க்கணும், எனக்கு லைஃப்பும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. நேர விழுப்பா, சைடாக விழாத. நிறைய பேர் சைடில் விழுந்துட்டான்.
உட்கார். வேற என்னடா வேணும் உனக்கு? செய்வனை வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்கள, அது உண்மைதான். அதை மாற்றி தெளிவாக்கி உன் பொண்டாட்டி எழுந்து நடக்க வைக்கிறேன். வீட்டில் வடக்கு மூறிகிற கிச்சு 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 கிச்சுன்னு ஒரு அருமையான ஒரு தெய்வ அறிகுறி சகுனம் விழுது. அது என்னன்னு கேட்டு உனக்கு தந்துட்டா போதுமா? சரி, காலுன்ட்டு வா. யாம்ல சிரிக்கா நீ? அன்றிரண்டா பச்சி ஒன்று அழகுருந்து கூவுதடா குயில் போல அப்படி ஒரு சத்தம், ஒரு பறவையின் சத்தம் கேட்கு உன் வீட்டு பக்கத்தில். எத்தனை மணிக்கு கேட்கு? நைட்டில் 2:45 கேட்கு. இப்படி ஒரு அறிகுறி வருது. அதுதான் என் பொண்டாட்டியை படுக்க போட்டுருதா சாமி, இல்லை வேற சகனம் அப்படி ஒரு ஊழச்சத்தம் கேட்க, அதுதான் இந்த தீய சக்தியே வந்துடுதா அப்படின்னு பல்வாறு குழம்பி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான். அதனால் ஒரு கோயிலில் ஈர துணியோடு போய் நின்று பூக்கட்டி வைக்கிற பார்க்குறது மாதிரி ஒரு அறிகுறியை கேட்போம்னு சொன்னேன். அதில் உனக்கு தெளிவு கிடைக்காம போயிடுது. காலைல விட்டு வா. நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? உன் மனைவியை எழுப்பி 4 மனிதர்களைப் போல் நடக்க வைக்கிறேன். என் சக்தியால் குடும்பத்தோடு வந்து என்னை கும்பிடுவீங்க. நல்லா செய்வனையை தீர்த்து தரேன். போ. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? வாமா வாமா சின்னம்மா வாமா. யாரெல்லாம் வந்து யாரை பற்றி கேட்கணும்? அதான் சின்ன பொண்ணா? காலில் வந்துட்டு வாங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நான். முருகப்பெருமான் வாரார, எங்கே இருக்காரு? பக்கத்தில் திருத்தணி சாமி. அதான எம்பெருமான் வந்து அப்படி ஆனந்தமாக காட்சியளிக்கிறான், சந்தோஷமாக இருக்கான். பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கண்ணை முடிக்காங்க. ஒன்று போல காலில் விட்டுவாங்க. ரெண்டு இடத்துல வேலை சம்மந்தமான முயற்சி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஒரு இடம் இப்போ கிடைக்கக்கூடிய நல்ல ஸ்டேஜ் வந்திருக்கு. 6 மாதத்துக்கு முன்னாலே கிடைக்க வேண்டியது. அது ஏன் தடையாச்சுன்னு கேட்டேன். சனி பகவானுடைய பார்வை விகாலமாக இருந்ததுனால அந்த பணியில் அவள் போய் இருந்தால் உடல்நிலை பாதிக்கப்படும் என்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ ஒரு 38 நாளையில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு ஃபோன் மூலமாகவும் ஆன்லைன்லேயும் கிடைச்சிரும். வாங்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. தேன் திசை தமிழ் பாடி தென்மாங்கு இசை பாடி வாங்க. ஒரு 7 மணிக்கு என்னை என் வீட்டில் தனியாக பார்த்துட்டு போங்க. ஆமாம், என்ன நல்லா இருக்கும். அதுக்கு தான் பார்த்துட்டு போங்க. என்ன கர்மசாமிக்கு ராணிப்பேட்டை பெண்ணடியாள் காலில் வந்துட்டுவாமா. கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிங்கிணி சதங்கை கொஞ்ச பாடி வந்து. என்ன பாட்டுது? வாக்கு தரும் நல்வாழ்வும் தரும் நலமும் வளமும் விளங்க வரும் செல்வாக்கு தரும். மலர் மாலை சூட வேண்டும், மணக்கோலம் ஆக வேண்டும். அதானே உங்கள் கேள்வி. விநாயகப் பெருமாள் எங்கே இருக்கிறார்? அதான் வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் பெருகி வரும். அதான் வயலூர் முருகனுக்கு மூத்தவன் யாருப்பா? கணபதி. சரியான பாட்டு. கால் வந்துட்டாங்க. வயலூர் முருகனுக்கு மூத்தவனே
வல்லவை கணபதியே என்பவனே புவனேஸ்வரி பெற்ற புண்ணியனே பிரணவ மந்திரத்தில் பெரியவனே வாக்கு தரும். அதான் பாட்டு. இப்போ திருமணம் யாருக்கு முடிச்சு வைக்கணும்? அவன் மனத்தை கேட்டீங்களா? கொஞ்சம் வாயை திறக்க மாட்டேங்க. அந்த வாக்கு தந்தா அவளுக்கு நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவீங்க. அந்த வாயை திறக்கிறதுக்கு தான் அந்த பாட்டை நான் போட்டேன். கால் வந்துட்டு வா நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? அடுத்து என் காதில் அருமையான பாட்டு வருது. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா. நட்புல அன்பு பாதங்கள் பெருகி உள்ளத்தையும் உயிரையும் மனதையும் மதியவும் பறி கொடுத்து அடிக்ட் ஆகி உட்கார்ந்துருக்கு அந்த உள்ளம். அதை திருப்பி கொண்டு வந்து எழுப்பி தரணும் உங்கள்கிட்ட. வெற்றியாக்கி தந்தா போதும்ல. பௌர்ணமிக்கு என்னைய வந்து பாருங்க, ஜெயிச்சு தரேன். வா பக்கத்தில் வா. 9ஆம் தேதி அன்னைக்கே வந்துடணும். தீர்த்துருவான். சந்தோஷமா இரு, நல்லா இரு. போ போ போ. திருவாரூர் திருவாரூர் தாண்டி போனோம். ரயில்வே கேட்ல இருந்து ரைட் சைடில் உள்ள போனால் ஒரு பெருமாள் கோயில் வரும். அது பக்கத்தில் ஒரு குளம் வரும். அந்த குளத்து பக்கத்தில் உங்கள் ஊர் அதானே திருத்துறைப்பூண்டி. காலில் விட்டுவாங்க. எப்படி புழுதாங்க பார்த்தியா? வெற்றிவேல். உங்கள் குலதெய்வம் வீரனாரெலாம் எங்கே இருக்காரு? பக்கத்தில் இருக்கார். அங்காளம்மா எங்கே இருக்கா? செங்காளம்மா எங்கே இருக்கா? பெரிய ஆயி எங்கே இருக்கா? இவங்கெல்லாம் இருந்தும் என் பிள்ளை இப்படி புத்திமதி இல்லாமல் போயிட்டானே ஏன்? அதான் உங்கள் கேள்வி. கால் வந்துட்டுவாங்க. இது என்னப்பா? ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன் பிள்ளைய நல்லா ஆக்கிடுவேன். வாங்க பக்கத்தில். தாயே உன் மனக்கவலை நீக்கிடுவேன், தக்கனல் மருந்தடிப்பேன், சேயினை எழுப்பி சேர்ந்து விளையாடச் செய்திடுவேன். உன் மகனை 4 மனிதர்களை மாதிரி நான் திருத்தி தந்துடுறேன். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று யாரும் சொன்னால் அந்த பாதைக்கு போக வேண்டாம். அவனை தெளிவான பிள்ளையாக்கி மன அமைதியும் நுண்ணறிவும் படைத்தவனாய் வாழ வைத்து தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். தம்பி நல்லா இருக்கேடு. 3 முறை என்னைய பார்க்க வரணும். இந்த 3 முறை ஏன்? எதிர்பாராமல் அவனுக்கு ஒரு சக்தியை கொடுக்க வேண்டியது இருக்கும். அது எப்பவும்னு நம்ம சொல்லணுங்கிறதுக்கு தான் 3 முறை வரணும். ஜெயிச்சு தாரேன். அப்புறம் உனக்கு நிலம் சம்பந்தமாக சில குறைபாடுகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் நீக்கி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துடுது. இந்த கிடைச்சிரும். தைரியமாவா? ஆமாப்பா தந்தாச்சு. உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. உன் பேர்லாம் எழுதி வச்சாச்சுடா. இந்தா ஆனந்தமாகி நிம்மதியாகி வா. இந்தாடா தம்பி, இந்த கறியை வச்சுக்கா, புண்ணியம் அடைந்து வருவாங்க. நல்லா பெரிய கான்ட்ராக்ட் அசத்துவம் எடுத்துக்கோ. வெளிநாடு தொடர்புடையவன் யார்? வாடா மகனே வா. வாழ்க ஐயா. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, சர்வேஸ்வரா, சர்க்குருநாதா, சர்க்குணா. கால் வந்துட்டு வரலாம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், உரைப்பார் உரைத்தால் உடையாத உள்ளமும் உருகும். கல்லும் கரைந்துவிடும், கல்மனசும் உருகிவிடும். சொல்லுகிற சொல்லும் பார்க்கின்ற தெய்வீகமும் இருந்தால் பாறை போன்ற உள்ளம் கூட
அப்படி பரந்த மனமாய் மாறிவிடும். உன் அப்பனை போய் பார்த்தேன். அன்னைக்கு தூண்டுதலின் காரணமாக வஞ்சகத்திலே ஒரு பத்திரத்தை மாற்றி எழுதிவிட்டான். ஆனால் கருப்பசாமி, நீ தான் எனக்கு சொத்தை அவன்கிட்டருந்து வாங்கி தரணும்னு நீ கேட்ட. இப்போ அவனை வாய் திறந்து பேச வச்சிருக்கிறேன். உன் சார்பாக 3 பேர்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். என்றைக்குனாலும் அவனுக்கு நான் சரி பண்ணி தந்துடுவேன், எழுதி கொடுத்துருவேன். அதனால் தேவையில்லாமல் நான் பாவத்தை சுமக்க விரும்பலையா, அதெல்லாம் தந்துடுவேன். அவன் கொஞ்சம் திருந்தணுங்கிறதுக்கு தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான். மாற்றி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். பணம் கிடச்சிருண்டா அவன். மூணே 3/4 மாதங்களுக்கு பிறகு பிரான்ஸ், கனடா ஆகிய 2 நாடுகளுக்கு நீ அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கிற உன் சொத்தை சரியாக்கி, உன் குடும்பத்தை நிலையாக்கி, எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து, நிறைந்த பணத்தை தந்து உன்னை நான் அனுப்புவேன். இந்த மகனே, என் துணையால் உன் வாழ்வெல்லாம் உயர்வாய். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிடு கருப்பசாமிய. எடுத்ததெல்லாம் ஜெயமாகும். செல்வத்தோடு வருவாய். பௌர்ணமிக்கு வந்து ஆனந்தமாக என்னை பார். என்னப்பா வேணும் உனக்கு? குடும்பத்தில் என்ன பிரச்சனை? கொஞ்சம் பக்கத்தில் வா, கண்ணை மூடு, நிமிந்து உட்காரு. அடிவயிறு கியா கியான்னு சத்தம் போட்டு வலிக்கு. சில சமயத்தில் வலிக்கோ. ஒன்றுக்கு இருக்கும்போது கடுக்கோ கால் வந்துட்டு வா. உட்கார். உன் பொண்டாட்டி மரத்தை போய் பார்த்தேன். உன் கூட வாழறதுக்கு வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால் எதுக்கு அங்கே போய் இருப்பான்னு, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிடுவோம், அவன் ஜாவதர் எப்படியும் கிடக்கான் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசில். உடனே உனக்கு வேறு யாராவது தூண்டி அவள் பேசுகிறாளா, வேறு யார் சொல்லியும் கேட்டுக்கிட்டு அப்படி இருக்காளா, அல்லது உண்மையிலேயே அவன் மனசு மாறிட்டுதான்னு உனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. வரலாம். உன் கூட இருந்து நான் என்னத்தை கண்டேன்? கஷ்டப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன். கேட்டால் நான் கஷ்டப்படாமலாம் இருக்கமுன்னு நீ பதிலை சொல்லி அடைச்சேன். என்னை நல்லாவே வச்சுருந்தேன். உன்கிட்ட இருக்க விட எங்கள் ஆத்தா வீட்டிலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அவன் உள்ளம் சொல்லுது. எப்படியாவது உன்னை குடும்பத்தோடு சேர்த்து வாழ வச்சா போதுமா? வா, கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? எவன்டா கேட்கான்? நம்ம சொன்ன அப்பா சொந்த வீட்டு பக்கத்தில் போனேன், சுடலமாட வேண்டும் ஒரு சாமி வந்தான் ஐயா. அவன் என்னையே தாண்டி போனேன், இருக்கங்குடி மாறி போகிற ஒருத்தி வந்தாளப்பா. அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தேன், அதராத சடவீரியம் முனியாண்டி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த எல்லையெல்லாம் உன் சொந்த வீட்டை சுற்றி இருக்கும் தெய்வங்களப்பா. அந்த இடத்துல நான் உன்னை கொண்டு வந்து வாழ வைக்கிறேன், பிள்ளை குட்டிகளோடு சேர்த்து வைக்கேன். இந்த மகனே, ஆனந்தம் அடைவாய். சென்று வா, வென்று வா, பலமுறை என்னை பார்க்க வா, மகிழ்ச்சி அடைவாய். கால் வந்துட்டு வரலாம். இவ்வளோ தெளிவாக சொல்லி தான் உங்களை நான் கூப்பிட வேண்டியிருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? என்னம்மா, ஒரு வீட்டை பற்றி எல்லாரும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு வீட்டை பற்றி எல்லாரும் அடிக்கடி பேசி முதல்லையே எல்லா அறிவுரையும் சொல்லி முடிங்க. யாராக இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்காரணும். எட்டி இருந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு விபூதி கொடுக்கறதுக்கு முடியாது. அவங்களுடைய மனசு எனக்கு தேவை. 4 பேர் சொல்லும் பொழுது அவன் அங்கேயும் இங்கேயும் கவனிப்பா, என்னையே கவனிக்க மாட்டான். உண்மையா இல்லையா? உட்கார். உன் குடும்பத்தில் ஒரு வீட்டை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே,
அது ஒரு முடிவுக்கு வரணுமா? வேற என்ன வேணும்? பையனுக்கு நல்ல இதை கொடுக்கணும். பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தாரேன். ஒரு வீடு சொத்து சொந்தமான மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, அதையும் தெளிவாக்கி தாரேன். கால் வந்துட்டு வா. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும், காற்றில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். ஒன்று யார் பார்த்தா? உட்கார். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சொல்லை கேட்டு வளர்க்க வைக்கிறேன். வீணாக யாற்றையும் மாட்ட விடாமல் காப்பாற்றுறேன். உனக்கு நுரையீரல் இதயம் சம்பந்தமாக ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதில் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் உன்னை ஆக்கி வெற்றியாக்கி தாரேன். போதுங்களா? போயிட்டு வாப்பா. கர்பசாமிக்கு கர்பசாமி, என் குடும்பத்தில் ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டுதப்பா, ஆவி பிடிச்சி ஆட்டுதப்பா. எங்கள் அக்கா மருமகளை தேட்டுதப்பா, தேட்டுதப்பா. நல்ல காலில் விழலை, நல்ல காலில் விழலை, நல்ல காலில் விழலை. நல்ல காலில் தான் விழுந்திருக்கேன், ஆனால் நல்ல காலில் விழணும். உட்கார். இப்போ இறந்து போனது யாரு? அக்கா பையன். அந்த பையனுடைய பொண்டாட்டியிலிருந்து சொந்தக்காரங்க வர அந்த ஆவி சுற்றி சுற்றி பிடிக்கி. இப்போ இருக்கிற வீட்டுக்குள்ள அந்த நடமாட்டம் இருக்கிறதுனால அடுத்த உயிர் பெயருமோ என்ற பயம் உள்ளத்தில் இருக்கு. அதை நிறுத்தி கட்டி வச்சா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வா. அந்த மருமகா குடியிருக்கிற வீட்டுக்குள்ள வாசல்ல இந்த கனியை கட்டி வை. பூஜை அறையில் இந்த கனியை கட்டி வை. உங்கள் வீட்டில், அவங்க வீட்டுக்கு நான் இன்னும் போகவே இல்லை. இந்த கனியை அந்த மருமகளை சாப்பிட சொல். இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி வெற்றியாக்கித்தானே இன்னும் 5 முறை என்னை பார்க்கவா. ஜெயித்து வா மகளே, சென்று வா, வென்று வா, நின்று வா. ஓராண்டு காலம் உத்தரவில் பிறந்தாச்சு. போயிட்டு வாங்க. பௌர்ணமிக்கு வரும்பொழுது நிலமாலை போட்டுரு, முக்கணிகளும் வாங்கி தந்துரு, ஆனந்தப்படுத்த வாழ்க. மாறி இந்த கனியை சாப்பிடு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பேங்க் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? பேங்க் லோன் சம்பந்தமா. நல்ல காலம் வந்துட்டு வாடா. புன்னகை பூரியும் சண்முகனே உன் சன்னதி வர வேண்டும், முருகா நான் உன் அருள் பெற வேண்டும். முருகன் கோயில் அப்படி சொன்னியா? என் பிள்ளை பேசணும், உன் புகழ் பரவணும், அன்னைக்கு உன் சன்னிதானத்தில் வந்து நான் வேலை எடுத்து விளையாடணும்னு சொல்லிட்டு வந்தியாமுல, கால் வந்துட்டு வா. ஆமாம். தண்டல புயலில் சாய்ந்து விடாமல் தர்மத்தை மறந்து வாழ்ந்து விடாமல் பேரறிவும் பெருங்காலத்தையும் பெற்ற எம்பெருமானே முருகா, 1.5 நாள் குழந்தை கிடச்சிது. ஆனால் கொஞ்சம் விளையாடுறதுக்கு அவன் வாய் சரியாக பேசலையப்பா. அந்த பேச்சை கொடுத்து நல்ல மூச்சை கொடுத்து வளம் கொடுத்து வரணும் கர்பசாமின்னு கேட்க வந்திருக்கேன். உன் பிள்ளை 9 மாதத்தில் தெளிவாக பேசுவான். வா, ஆனந்தமாக இருப்பாய், வெற்றி அடைவாய். மனதை அடக்குகிறேன், தெளிவாக்கு. கர்பசாமிக்கு அதே மாதிரி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. அடுத்து திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் மாணவனே சௌக்கியமா, உன் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா, சௌக்கியமா. என்னம்மா உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. எட்டி இருக்காத, கண்ண மூடுமா நீ. கால் வந்துட்டு வா. ஒரு கண்ணில் ஒளியும் நரம்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன் சைடு கிட்னி இயங்காத நிலைகள் இருக்கு.
அதனால் அறுவை சிகிச்சை செய்வோமா, இயற்கையில் குணமாகுமா, பாண்டிச்சேரிக்கு கொண்டு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. சரிதானே? வா, உன் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஆக்கி அவனை